ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி அம்மாவுக்கு தான் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எந்த படத்தில் எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்கள் அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமானது வந்து அருண் பாண்டியன் சார். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா, நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு ஒன் கால் அவே தான் இருக்குது. யார் கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும். ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர். உங்ககிட்ட தான் நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள், பெரிய அனுபவம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு 45 வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க பசங்களை விட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் இருக்காது. அவருக்கும் படம் நல்லா வரணும், எனக்கும் இந்த படம் நல்லா வரணும். ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு மிட்லைன் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படம் ஆரம்பித்தது யார்கிட்ட இருந்துன்னா கீர்த்திக்கிட்ட இருந்து தான். கீர்த்திக்கிட்ட அது ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அப்பத்துலேருந்தே முதல்லேருந்தே இந்த கதையில் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான். என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நான் கீர்த்தியை என்ன நினச்சி போய் இந்திரா கேரக்டர் சொன்னனோ அந்த இந்திராவாக தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா, ஆதித்யா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும். ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோடய டைரக்ஷன் டீம். பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமாக அசைன் ஆகிறதுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது. இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா, எங்களுக்குன்னு ஒரு ரூமு, அந்த ரூமில் உட்காந்துட்டு காலையில் கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடுவோம். இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதில் அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு 100 படம் பண்ணியிருப்போம்னு வச்சுங்களேன். அதுலேருந்து வந்த டீம் தான் அது. அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலையும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதோட கிரெடிட் எனக்கோ அருண் பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது ஹோல் டீமோட கிரெடிட் தான். அதை எங்கள் எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண் பாண்டியன் சார் தான் அதை பண்ணியிருக்காரு. அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லேயும் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது. தென் என்னோடய மியூசிக் டைரக்டர் பரத். நானும் அவனும் ஃபார்மலாக பேசினதே இல்லை. ஸோ பரத் என்னோடய ஷார்ட் ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ண ஆள். அவர் யாருனே தெரியாது. அவரோட ஒரு 30 செகண்ட்ஸ் டீசர் ஒன்று பார்த்தேன். அந்த மியூசிக்கோட சவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஷார்ட் ஃபிலிமுக்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க, பரத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக பரத்தை அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவனால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு என்னோட சினிமாட்டோகிராஃபர் விக்கி. லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தெருவாக சுற்றுறது, கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது, கல்யாணத்தில் உட்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது,
அப்படியே நம்மலாம் ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது, பெரிய கனவு எல்லாமே. விக்கி என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொக்கேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன மேஜிக் அவங்ககிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபர், அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட கண் வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும், நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். விக்கி, லாங் டைம் டு கோ. நெக்ஸ்ட் என்னோட படத்தோட எடிட்டர் திவேத்தியன், தேவா. யூஸ்வலாக நாங்கள் தேவான்னு தான் கால் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவன் இந்த படத்துக்கு எடிட்டர் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் மொத்தமே அவன் தான். அவன் பண்ணாத வேலையே கிடையாது. அவன் எடிட்டிங் பண்ணுவான். இது நீங்கள் வெளியில் பார்க்குற பேனர் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயும் அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது நம்ம படம்னு சொல்லி ஒரு வேலை தெரியலனாலும் போய் ஒரு நாளில் கற்றுட்டு வந்து அந்த வேலையை திருப்பி செய்வான். தேவா என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவனோட நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவனோட எடிட்டிங் பேசப்படும். கண்டிப்பாக அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும். தேங்க்ஸ் தேவா. நெக்ஸ்ட்டு ஓவரால் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ். 2 பேர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. என்னன்னா, நான் பொய் சொல்ல முடியல, மற்றவங்களாம் அப்படியே நான் அவங்களோட ஃபேன் பாய் ரசிகன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக கார்த்திக் நேதா சாருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் தான், இப்போவும் ரசிகனாக தான் இருக்கேன். தூரமாக இருந்தாலும் அந்த ரசிகனாகவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவர் முதல் வாட்டி போய் மீட் பண்ணப்போ அந்த படத்தை தாண்டி எனக்கு அவரை நேரில் பார்க்கணும், அவரோட வார்த்தைகள் அதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி இப்படி யோசிக்கிறாரு, எப்படி இப்படி எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் போனேன். அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அவர் ரொம்ப அழகான ஒரு பாட்டு கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு 2 வார்த்தை, இதுவரை யாருமே கேட்காத ஒரு வார்த்தை, மெல்லாலி மெல்லாலின்னு ஒரு 2 வார்த்தையை கொடுத்துருக்காரு. அந்த பாட்டும் ரொம்ப அழகான ஆழமான ஒரு பாட்டு. தேங்க்யூ சார். அடுத்து என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட், அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபார்மல்லாம் கிடையாது, அவர் எனக்கு அப்படியே தோஸ்து மாதிரி, மோகன்ராஜன். அவரோட பாடல் வரி மாதிரியே அவரும் ரொம்ப எளிமையானவர். ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எப்படி பாட்டு எழுத முடியுன்றது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க 2 பேர் கூடவுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஓவராலாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கேனம் அப்படின்ற டைட்டில் எதனாலனா, அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம். ஸோ அதனால தான் அது அக்கேனம். நம்ம ஆவண்ணா ஈயண்ணா சொல்கிற மாதிரி அக்கண்ணாவோட ஒரு வார்த்தை வடிவம் தான் அக்கேனம். அக்கேனமோட அர்த்தம் 3 புள்ளி. அது தவிர அந்த வார்த்தைக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த 3 புள்ளின்றது இந்த படத்தில் வர 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்கிற ஆளும் கிடையாது. எல்லாமே யோசிப்பார், இது சரியாக வருமானு பார்ப்பார். நாங்கள் இது இல்லாமல் 2-3 டைட்டிலும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவார், பழைய டைலாக் தான், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு அருண் பாண்டியன் சார். ஸோ அப்படி தான் இந்த டைட்டிலும் வச்சார். பார்த்துக்கலாம்டா, அந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம், நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போன டைட்டிலையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம். இது தாண்டி வேறு எதுவும் பெருசாலாம் இல்லை. 3 புள்ளி 3 கேரக்டர், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்த்தாக இருக்கும். ஒரு நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜூலை 4th வருது. எங்கள் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். 1 புள்ளினா முடிவுன்னு வாங்க, இது 3 புள்ளி, ஒரு தொடக்கம் தான். நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.